சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் மணத்தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி அப்படிங்கிறதுல விட்டமின் சி, ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அல்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஜீரகம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு திக்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து கொடுத்து விடலாம். இப்போது பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் இஞ்சி கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஓரளவுக்கு நமக்கு லைட் ப்ரௌனாக வந்தால் மட்டும்தான் அந்த ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 விதமாகவும் பண்ணலாம். ஒன்று வெங்காயம் போட்டும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பவுடராக அரைச்சும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மணத்தக்காளி நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை 2-3 இலைகளை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ப்ளூபெர்ரி மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படியே நம்ம போட்டு சாப்பிட்லாம். அது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் இருக்கும். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து இது கிடைக்கிறது கிடையாது. நம்ம கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். மவுத் அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ இதை போட்டுட்டு 3 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு வதக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா சாஃப்டான கீரையாக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். இதில் வந்து விட்டமின் கேவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் புளி போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நான் சொன்ன மாதிரி 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சும் பண்ணலாம், தண்ணி ஊற்றாமையும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஏதாவது புண்ணு வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டொமக் அல்சராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சீக்கிரமாக குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க. எப்படியுமே வாரத்தில் 2 தடவை நமக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை அதாவது ஃபைனாக சாப் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா வெங்காயம் எல்லாமையும் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதிலே தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிறது குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. ஸோ இது வந்து நல்லெண்ணெயிலெல்லாம் வதக்கி பண்ணுவாங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெயில் மிளகாய், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது கிடைக்கல அப்படிங்கும்போது ப்ளைன் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போடலாம். இப்போது அரைச்சி வச்ச மணத்தக்காளியோட விழுது அதையும் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மணத்தக்காளி பேஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் துவையலாக யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியாக யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு, பணியாரத்துக்கு, ஊத்தப்பத்துக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெசிபி. நீங்கள் வந்து இதை நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மணத்தக்காளி சட்னி பண்ணிங்க அப்படின்னா. இப்போது நம்ம வேக வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள். ஆல்ரெடி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒன்று ஓட்ட பார்க்கும். இதுக்கு மேலே நீங்கள் லெமனெல்லாம் பிழிஞ்சு விடாதீங்க. ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கிறதுனால அதே கரெக்டாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்கும். கூடவே கொஞ்சம் வறுத்த உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வச்சிடலாம், இல்லை சிப்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான்.